தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வன திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 1991ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றார். இந்த தினத்தை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் அதிமுகவினர் முதல்வராக பதவியேற்ற திருநாள் விழா என்ற பெயரில் நிகழ்ச்சி நடத்தினர். உங்களுக்காக அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நலத்திட்ட உதவிகளும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. டெல்டா பாசனத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து தமிழக புரட்சிகர விவசாயிகள் சங்கத்தினர் ஏர்கலப்பை மற்றும் மண்வெட்டிகளை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதேபோல சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து கரும்பு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவை ஒட்டி இன்றும் நாளையும் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் ஏற்காடு ஏரி, லேடி ஸ்ட்ரீட், பகோடா பாயிண்ட் ஆகிய இடங்களும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த முன்னாள் மாநில கிரிக்கெட் வீரர் ஸ்ரீனிவாசன் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட முறைகேட்டை விசாரித்த லோதா கமிட்டி அறிக்கை தொடர்பான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ள யுவராஜின் நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் தளர்த்தியுள்ளது. நெல்லை டவுன் காவல் நிலையத்திற்கு பதிலாக சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த ஒழுகூரில் சரவணன் என்பவரின் வீட்டில் 15 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சரவணனும் அவரது மனைவியும் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. சென்னை அசோக் நகரில் அழுகிய நிலையில் மற்றும் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 43வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் சென்று பார்த்தனர். அப்போது அழுகிய நிலையில் ஆண் பிணம் இருந்துள்ளது. உயிரிழந்தவர் அக்குபஞ்சர் ஆராய்ச்சி செய்து வந்த மனோரஞ்சன் என தெரியவந்துள்ளது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.